அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. நான் கறி போட்டு புளிக்குழம்பு வைக்கிறேன். வெந்தயம் 150 போட்டிருக்கிறோம், குருமிளகு 150, ஜீரகம் 200 கிராம் போட்டிருக்கிறோம். சாம்பார் தூள் வந்து 1.5 கிலோ போட்டிருக்குது. மல்லித்தூள் 2 கிலோ போட்டிருக்கிறோம். கொத்தமல்லி தூள் 2 கிலோ, மிளகாத்தூள் 1.5 கிலோ போட்டிருக்கிறோம். எண்ணெய் 1/2 லிட்டர் ஊற்றி இதில் 1/2 லிட்டர் வச்சுருக்குறோம். இதெல்லாம் போட்டு இதில் வறுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கேடை இதெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா செவக்கணும், நல்லா வறுவடில் நல்லா செவக்கணும். அடுத்து கருவேப்பிலை தலை போட்டுக்கலாம். மல்லித்தூள் 2 கிலோ கொட்டிக்கலாம். நல்லா வறுவட்டுருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வாங்கலாம். இதில் வந்து 20 தேங்காய் அரைச்சிருக்குது. 20 தேங்காய், மல்லித்தூள், சாம்பார் தூள், ஜீரகம், வெந்தயம், மிளகு இதெல்லாம் வறுத்து அரைச்சது எல்லாமே இதில் போட்டு வச்சுருக்குது. தக்காளி 10 கிலோ பச்சையாக அரைச்சிருக்குது. சின்ன வெங்காயம் 10 கிலோ பச்சையாக அரைச்சிருக்குது. தாளிப்புக்கு பெரிய வெங்காயம் 4 கிலோ, எண்ணெய் 3 லிட்ரு, வெந்தயம் 100 கிராமு, தேவையான கருவேப்பிலை, புளி 1 கிலோ, 1 கிலோ மிளகாத்தூள், மஞ்சத்தூள் தேவையானது, உப்பு தேவையானது. புளிக்குழம்புக்கு தாளிக்கிறேன். 3 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். நைட்டு 3 மணிக்கு சகர் செய்கிறோம். அதுக்காக இப்போ இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்தில் குழம்பு ஆயிரும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பைட் போட்டுக்கலாம். கறி 30 கிலோ, பீஃப் 30 கிலோ போடுறோம். மசாலா ஊற்றிக்கலான்னு அந்த பழைய மசாலா ஊற்றிக்கலான்னு கிழித்துக்கலாம். உங்களை குழம்பு ரெடி ஆகிடுச்சு மக்களா. அங்கே வரணும். கறி போட்டு 30 கிலோ கறி போட்டு வச்சுருக்கிறோம். வரணும். குழம்பு எல்லாம் வெந்துருச்சு, கறி வெந்திருக்கோம். அப்படியே நான் அடுப்பு அப்படி சிம்மில் போட்டு அப்படியே போட்டு அது வந்து வெந்துடும். நான் அடுப்பு எரிக்காமல் அப்படியே விட்டுருக்கோம்.